ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 2 to 6 டிசம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, அபி வந்து இப்போ முரளி ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளார போகிறத பார்த்துட்டு இவன் எங்கே போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மெடிக்கலுக்குள்ளார போன முரளி ஏதோ மாத்திரையை வாங்கிட்டு வெளியில் வரும்போது மைண்ட் வாய்ஸில் இந்த மாத்திரையை மாற்றி வச்சோம்னா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அபி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கலுக்குள்ளார போயிட்டு என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கஸ்டமர் வாங்கிட்டு போன மாத்திரை சம்மந்தமாக இருக்க டீட்டெயிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அபி வந்து சாரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முரளி அந்த மாத்திரை வச்சுருக்காங்களே அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அது என்ன சம்மந்தமான மாத்திரைன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி மட்டும் காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக முரளி வந்து அஞ்சலியோட அந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ மாத்திரை வாங்கியிருக்காங்கிற விஷயத்தை அபி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க கட்டியிருக்க சாரி இன்றைக்கான எபிசோடில் அந்த ரோஸ் கலரில் கட்டியிருந்தாங்களா விக்னேஷ் கிட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் முரளி வந்து காரை நிறுத்திட்டு போனாங்க. அதனால் நாளைக்கான எபிசோடாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.